தியானம், அவரை விசுவாசிக்கிற விசுவாசம், எப்பொழுதும் அவரை துதித்து கொண்டு அவருடைய பிரசன்னத்துக்குள்ள இருந்தா எப்பவுமே ஆண்டவர் நம்மோடு இருப்பதை உணர முடியும். நீங்க வேலை செய்யற இடத்துல கூட இயேசு கூட இருக்கிறதை உணர முடியும். பிஸ்னஸ் செய்யற இடத்துல, படிக்கிற இடத்துல, வருகிற போகிற இடத்துல இயேசு கூட இருப்பதை உணர முடியும். இல்லைன்னா ஒவ்வொரு காரியத்துக்கும் அவரை துதித்து கொண்டு இருங்க, அவருடைய பிரசன்னத்தை உணர முடியும். நீங்கள் அவரை விட்டு விட்டால் அவரும் உங்களை விட்டு விடுவார். அப்படிதான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்போ ஆண்டவர் இயேசுவை உறுதியா பற்றி கொள்ளுங்க. ஆண்டவரே, நான் எப்பவும் உங்க கூட இருக்கணும், உங்க வீட்டை விலகிறவே கூடாது, நீங்க எப்பவுமே என் பக்கத்துல இருக்கணும், அது மாதிரி நானும் உங்க கூடவே இருக்கணும், உங்களுக்கும் எனக்கு நடுவா எதுவுமே வரக்கூடாது, உங்களை துக்கப்படுத்துகிற எதையும் நான் அனுமதிக்க மாட்டேன், நீங்க தான் எனக்கு முக்கியம்னு நீங்க ஒப்பு கொடுத்துட்டா ஆண்டவர் கூட இருப்பார். சில சமயத்துல நமக்கு ஆண்டவருக்கு நடுவா சில மனிதர்கள் வந்துருவாங்க, ஃப்ரெண்டு வந்துருவாங்க, வேலை செய்கிற இடத்துல உள்ள ஆட்கள் வந்துருவாங்க.